இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. ஃபைனலி பாலமலை ரீச் ஆயிட்டோம். எப்படியே மூஞ்சில் தெரியுதா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, கேமரா திருப்பி பிடிச்சிருக்கு. உங்க ஃப்ரேம் மூஞ்சில தெரியல, ஃப்ரேம்ல உங்க மூஞ்சி தெரியும். வந்துட்டு ஏத்து அப்படி ஃப்ரேம்ல மூஞ்சி தெரியுதான்னு கேட்கணும்ல. என் மூஞ்சில ஃப்ரேம் தெரியுதா? ஐ மீன் கண்ணாடி frame. இந்த மாதிரி அழகா இருக்கிறவங்க மட்டும் தான் vlog பண்ண முடியும். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகனா, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. கைஸ் குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ரோ யானை இருக்கு ப்ரோ. ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரைடு இது. என்னதான் வெயில் இருந்தாலும் சுற்றி இருக்கிற சீனரிஸ்க்காகவே ஜாலியாக இருக்கு. ஃபைனலி எல்லாம் பாலமலையில் ஃபுல்லாக ரோமிங் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இனி டவுன் ஹில் தான். அதனால சேஃபாக போக போகிறோம். பாய். இடத்துக்குள்ள வந்த ஸ்பீடுக்கு டிஸ்டிலேருந்து ஸ்மெல் வருது. என்னது நம்ம போகும்போது ஜாலியாக போகும்னு நினைச்சா வரதை விட போகிறது தான் கஷ்டமாக இருக்கு. குறுக்க மணல் லாரி வரக்கலாம் சொன்னேன், இப்போ போகுது. பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறோம் நம்ம. அப்பாஸ் ப்ரோவோட சைக்கிள் வந்த இறக்கத்துக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒரு 2 வீலரை பிடிச்சி ஏற்றி விட்டுருக்கோம். ஓகே நம்ம போவோம். கைஸ் வெற்றிகரமாக பாலமலையிலிருந்து சேஃபாக இறங்கிட்டோம், பல தடைகளை தாண்டி. இப்போ அவ்வளோதான், நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். பபாய். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிட்டு போயிடுவேன்ட்டு நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் வைஷ்ணவி ஆனந்தா சைவம். நல்லபடியாக பாலமலை ரைடு முடிச்சிட்டோம். எல்லாம் அப்படியே அவங்க வீட்டுக்கு அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. நம்ம அண்ணன் உக்கடத்தில் ஸ்ப்ளிட் ஆகிடுவாரு. நம்ம அப்படியே நேராக போக வேண்டியதுதான். பாய் காய்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், பார்த்து போங்க. பாய். ஓகே, நம்ம அப்பாஸ் ப்ரோ அப்படியே லெஃப்ட் போகிறாரு, நம்ம அப்படியே ரைட்டு போவோம்.
இத்துடன் பாலைமலை ரைடு முடிவடைந்தது நண்பர்களே. பாய்.